symbol. So இந்த symbol எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த சவுண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ஒரு ஷிப்பு போகுது, அந்த ஷிப்ல வந்து இங்கிலாண்டோட ஃபிளாக் ஒட்டி இருக்கு. ஸோ ஃபாரின் இங்கிலாண்டோட ஃபிளாக் இருக்கு, இதுதான் இங்கிலாண்டோட சிம்பிள் பிளஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இங்கிலாண்டோட ஷிப் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் இங்கிலீஷ் ஷிப், இங்கிலீஷ் ஷிப். ஸோ அப்படிங்கும்போது இ சவுண்டு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இ சவுண்டு, இந்த சவுண்டை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இ சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ் ஷிப்ல என்ன சவுண்ட் அங்கே தெரியுது நமக்கு, என்ன வவல் சவுண்ட் நமக்கு கேட்குது, இ சவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வவல் சவுண்ட் நமக்கு கேட்குது, இ லாங் வவல் சவுண்ட், இது ஷார்ட் வவல் சவுண்ட். ஸோ சீஸ் ரெண்டு டாட் வந்தா இல்லைன்னா இங்கிலீஷ் ஷிப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து திஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ திஸ் லெட்டர், இந்த லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மாடு இருக்கு இல்லைங்களா, மாடு. ஸோ நம்ம ஊர்லாம் மாட்டுல பாத்தீங்கன்னா இப்படி வளையம் மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, இல்லை மாடோட வாய் கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் லைக் த கவுஸ் மவுத் அந்த மாதிரி. ஸோ புல்லுன்னா என்னது, எருமை மாடு, புல்ல காய்ச்சலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த புல். ஸோ புல்ல வந்து நம்ம புல் பண்றோம். புல் த புல் அப்படின்னா புல் மாடை பிடிச்சி இழுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன வவல் சவுண்ட் நமக்கு இருக்கு, ஊ. ஸோ இந்த லெட்டர் வந்தா நீங்க என்ன சவுண்ட் சொல்லணும் அப்படின்னா ஊ சவுண்ட் சொல்லணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாடு ஞாபகம் வச்சுக்கணும். புல் த புல் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அங்க இருக்க லெட்டரும் இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஊ சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊ கிடையாது, ஊ ஷார்ட் சவுண்ட். இல படிப்போம் பாத்தீங்களா, ஊ அந்த ஊதான் புல் த புல். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு லெட்டர் இருக்கு. ஸோ இந்த லெட்டர் ரெண்டு டாட் வந்ததுன்னா, இந்த டாட் வரலன்னா ஷார்ட் வவல், டாட் வந்ததுன்னா லாங் வவல். இதுலயும் அதே மாதிரிதான், டாட் வந்தது அப்படின்னா சீஸ் இ லாங் வவல், டாட் வரல அப்படின்னா இ இ இ இ ஷார்ட் வவல். இது இ லாங் வவல், இது ஊ ஷார்ட் வவல். இது வந்து எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா ஊ. இது வந்து ஊ, தமிழ்ல வர ஊ. இது வந்து ஊ ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ஹியர் ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹங்கிரியா இருக்கு, பசிக்குது. ஸோ இது ஸ்பூனு, இது ஃபோர்க் ஸ்பூன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அப்படின்னா பிளேட்ல இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பக்கத்துல பிளேட் இருக்கும், ரெண்டு பக்கத்துல ஸ்பூன் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட போகுது